Question number 4, subdivision number 4. இப்போ இந்த ரெண்டு கேஸுமே பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 4 அண்ட் 5 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்பாங்க. நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது போன சம்மில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? vertex focus equation of directrix length of the lateral septum. Find vertex focus equation of directrix length of lateral rectum of the parabola x square minus 2x plus 8y plus 17 equal to 0. இப்போ என்ன பண்ணோம்? இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த இது ஒரு பேரபோலோட ஈக்குவேஷனு. இந்த பேரபோலோட vertex focus equation of directrix length of the lateral septum கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறப்ப நமக்கு எதுவுமே ஃபார்முலாஸ் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம படித்த ஃபார்முலா வந்து எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு இதை நம்ம என்ன பண்ணோம்? கன்வெர்ட் பண்ணோம். அதுக்காக ஒரு சில ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். நல்லா பார்த்துங்க. இது எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறோங்கிறதா இப்போ நமக்கு மெத்தடு. அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது தானே. என்ன பார்த்தோம்? vertex focus equation of directrix length of lateral sectum ஃபார்முலாஸ் பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரிக்வயர்டு பேரபோலோட ரிசல்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்காக the given equation is x square minus 2x plus 8y plus 17 equal to 0 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயரில் இருக்கிற வேரியபிள்ஸ் பற்றி இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட்டில் வச்சுட்டு ரிமைன் டேர்ம்ஸை ரைட்டில் கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் minus 2x is equal to minus 8y minus 17. புரியுதுங்களா? ஸ்கொயரில் என்ன வேரியபிள் இருக்கோ அதை ரிலேட் பண்ண வேரியபிளாக லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ரைட்டில் கொண்டு போங்க. அடுத்தது இதை கம்ப்ளீட் ஸ்கொயரில் எழுத போகிறேன். கம்ப்ளீட் ஸ்கொயர் எழுதுறதுக்கு என்ன பண்ணுங்க? இந்த மாதிரி ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈக்குவல் டு மைனஸ் 8y மைனஸ் 17 இந்த ரைட் சைடில் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்மை நான் என்ன பண்ணால் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் ஸ்கொயரில் எழுத போகிறேன். அப்படி எழுதுறப்ப என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸு லிசன் கேர்ஃபுல்லி எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதை டிவைடட் பை 2 போடுங்க. இங்கே மைனஸ் 2 இருக்குது. டிவைடட் பை 2 போட்டால் என்ன கிடைக்கும்? -1. இப்போ இந்த -1 எடுத்து திரும்ப இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த டேர்மை ரெண்டு டேர்மை என்ன பண்ணோம்? நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயரை பேஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணோம்? ஸ்கொயரில் வந்து பிரிச்சிட்டோம். புரியுதுங்களா? இந்த கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x கம்ப்ளீட் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்மெட் தான் அது. என்ன பண்ணோம்? இங்கே என்ன வேரியபிள் அதை எடுத்து ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இந்த வேரியபிள் என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிட்டு அடுத்து இங்கே இருக்கிற கோஷனை டிவைடட் பை 2 போட்டு இங்கே எழுதிக்கோங்க. அந்த சேம் கான்ஸ்டன்ட்டை இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடும். சரி, இப்போ இது என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 1 ஸ்கொயர் வந்து 1 ஆகிடும். -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த வெளியில் இருக்கிற -1 அந்த -1 ஈக்குவல் டு minus 8y minus 17 வரும். இந்த -1 ரைட்டில் கொண்டு வரலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 8y -1 ப்ளஸ் 1 மாறிடும். minus 8y ப்ளஸ் -16 மாறிடும். -17 ப்ளஸ் 1 வந்து -16. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேக்கிங் அவுட் இந்த ஒய்க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை காமன் எடுங்க. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை காமன் எடுக்கணும். புரிஞ்சுங்களா? ஒய்க்கு என்ன இருக்குது கோஎஃபிஷியன்ட்? -8 ரெண்டுலேயும் காமன் எடுங்க. -8 இன்ட்டு y plus 2 இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் கிடைக்கணும். ஏன்னா சில பேர் இந்த இடத்துல காமன் எடுக்கிறப்போ இந்த மைனஸ்னே வச்சுருவாங்க, மிஸ்டேக் ஆகும். இப்போ இந்த மைனஸை காமன் எடுத்துகிறோம், -8 காமன் எடுத்துகிறோம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபுல்லாக காமன் எடுக்கணும் இந்த ரெண்டு டேர்ம்லையும். இப்போ -8 எடுத்துனா y plus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க -8y -16 இந்த ப்ரீவியஸ் டேர்ம் கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மை ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இருக்கலாம் -4aன்ற கான்ஸ்டன்ட்டு இது ஒய் டேர்முங்கிறனால 4ay. அப்போ இது என்ன ஃபார்முலாவில் கன்வெர்ட் ஆகிருக்கு? அதை கிவன் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன ஃபார்மெட்டில் வந்திருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம என்ன கிடைக்கும்? ஏயோட வேல்யூ என்ன கிடைக்குது? இங்கே கேப்லெக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? கேப்லெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் -1. இப்போ கேப்லெக்ஸ் பதிலாக இங்கே எக்ஸ் -1 இருக்குது. அடுத்து இந்த மைனஸ்க்கு மைனஸ் விட்டுருங்க. 4aக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 8. அடுத்தது கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது? கேபிட்டல் ஈக்குவல் டு y plus 2 இருக்குது. சரி, இதில் ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிங்க. ஸ்மால் எக்ஸ் ஃபாலோஸ் கேபிட்டல் எக்ஸ் +1. ஸ்மால் எக்ஸ் எப்படி இருக்குன்னா
கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்மால் எக்ஸோட வேல்யூ. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும், கேபிட்டல் ஒய் -2க்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க ஏ ஈக்குவல் டு 2. ஏ ஈக்குவல் டு 2. இது கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை, பட் வேறு மாதிரி ஆன்சர் போயிடுவோம். பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் இந்த ரெண்டு ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஏயோட வேல்யூ நமக்கு தேவை, ஏ ஈக்குவல் என்ன இருக்குது 2 வந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷனோட வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ இதுக்காக நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். இந்த டேபிளில் என்னென்ன காலம்லாம் வருது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் என்னென்ன வரணும், வேர்டெக்ஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து என்ன இருக்கு, லெங்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இதை கால்குலேட் பண்ணுறப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எடுப்போம். வித் ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் அண்டு கேபிட்டல் ஒய். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி இங்கே இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்மால் எக்ஸ் ஒய்யை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் வித் ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் கமா ஸ்மால் ஒய். புரிஞ்சுங்களா. அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் ஒய்ங்கிறப்ப இதோட வேர்டெக்ஸ் என்னவா இருக்குன்னா 0,0 இருக்கும். அப்போ வித் ரெஃபர் டு 0 0 ஆரிஜின் எழுதிக்கலாம். அடுத்து இங்கே போகிறப்ப இதோட வேர்டெக்ஸ் என்ன இருக்குது, வித் ரெஃபர் டு இதோட வேர்டெக்ஸ் என்ன வரும்பா, எக்ஸ் கமா ஒய் தான் வரணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச், ஹெச் கமாக்கு தான் வேர்டெக்ஸ். இது எக்ஸ் மைனஸ் ஹெச்னு இருக்குது. அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 1. இது ஒய் மைனஸ் கேன்னு வரணும். ஒய் மைனஸ் கேன்னு என்ன கிடைக்கும், அங்கே மைனஸ் கே ஈக்குவல் டு 2ன்னு வருது. அப்போ கே ஈக்குவல் என்ன வரும், -2ன்னு வரும். அப்போது இங்கே வந்து வேர்டெக்ஸ் வந்து ஆரிஜின். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு த வேர்டெக்ஸ் 1, -2. இப்போ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. சரி, இப்போ வேர்டெக்ஸ் என்ன, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட ஃபார்முலாலாம் எழுதுங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, x² = -4. இந்த x² = -4யோட ஃபார்முலாலாம் இங்கே எழுதுங்க. என்ன வரும் நமக்கு, x² = -4க்கு வேர்டெக்ஸ் என்ன, வேர்டெக்ஸ் 0,0. அடுத்தது ஃபோக்கஸ் என்னன்னு பார்க்கணும். x² = -4a ஃபோக்கஸ் என்ன எழுதிக்கும், x² = -4ay. சரி, இதோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்க்கணும். x² -4 ஃபோக்கஸ் என்ன வரும், 0,-a. அது புரியலன்னா என்ன பண்ணோம், இந்த டயக்ராமை சைடில் வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ வரைஞ்சிச்சுன்னா ஈஸியாக புரியும். x² -4a எப்படி இருக்கும், ஓப்பன் டவுன்வர்ட். இப்படி வரைஞ்சி வச்சுக்கோங்க சைடில். அப்போ x y. அப்போ வேர்டெக்ஸ் என்ன இருக்கும், 0,0. ஃபோக்கஸ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும், f ஆஃப் 0,-a. அதுன்றது ஃபோக்கஸ். அடுத்து என்ன இருக்குது நமக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். எங்கே வரும், இங்கே ஏன்னா இங்கே ஒரு a. இப்போ y = +a தான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து லெங்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் என்ன வரும், எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் காமனாக எவ்வளவு 4a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a = நம்ம என்ன கிடைச்சிருக்கு 2. a எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஃபோக்கஸ் which is equal to 0,-2. அது ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஃபோக்கஸ். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்ன வருது நமக்கு, y = a. அப்போ y = இங்கே எல்லாமே கேபிட்டல் எக்ஸ் ஒய்ல இருக்கணும். ஏன்னா இங்கே ரிஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் ஒய். அப்போ y = கேபிட்டல் a. அப்போ கேபிட்டல் y = நமக்கு என்ன இருக்குமா, ஏயோட வேல்யூ 2 வந்துடுச்சு. 4aங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. 4a எவ்வளோ இருக்குது, 8. அப்போ லேட்டஸ் செட்டை வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாக இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ லேட்டஸ் செட்டோட லெங்த் வந்து மாறாது. அது ஒரு லெங்க்தாக இருக்கிறதுனால அது மாறாது. இப்போ எக்ஸையோ ஒய்யோ ஃபாலோ பண்ணிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகும். இது 4aங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. அப்போ 4a = 8னா இங்கே 4a = 8 தான் வரும். இப்போ வேர்டெக்ஸ் என்ன வந்திருக்கு நமக்கு, 0 0. இப்போது இந்த 0 0 கூட இந்த வேர்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ஆரிஜின் வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட இந்த வேர்டெக்ஸ் அப்படியே ஆட் பண்ணி எழுதுங்க. இந்த 0,0 கூட இந்த 1,-2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1,-2. அப்போ இந்த 1,-2 தான் நம்மளோட கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட வேர்டெக்ஸ். அடுத்து ஃபோக்கஸ் பாருங்க. இந்த 0,-2 இந்த வேர்டெக்ஸ் கூட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 + 1 வந்து 1, -2 -2 வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -4. அப்போ இதோட ஃபோக்கஸ் வந்து என்னது, 1,-4. அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கிவன் ஈக்குவேஷன், இதோட ஃபோக்கஸ் வந்து 1,-4. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாக இருக்கிறப்போட ஃபோக்கஸ் வந்து 0,-2. சரி, அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். y = 2 இருக்கா, இந்த y = இந்த y கோஆர்டினேட் கூட ஆட் பண்ணுங்க. அப்போ y = ஸ்மால் y = 2 -2 வரும் 0. அப்போ y = 0 தான் பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லெங்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், இதே ஆன்சர் தான் அங்கே வரும். அவ்வளோதான் நமக்கு சம்மு முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்மை ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வச்சு நமக்கு தேவையான அந்த ஈக்குவேஷனோட வார்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் லெங்த் ஆஃப் லேட்டஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க a = 2 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதில் இந்த a வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ இந்த ஈக்குவேஷனோட வார்டெக்ஸ் வாங்க வித் ரெஃபர் டு கேப்லெக்ஸ் கேப்லோய்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட வார்டெக்ஸ். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வார்டெக்ஸ் என்ன வரும், 0,0 அப்போ வித் ரெஃபர் டு 0,0 அல்ல கேப்லெக்ஸ் கேப்லோயின்னு எழுதிக்கலாம். ஆர் வித் ரெஃபர் டு அடுத்து பாருங்க செகண்ட் இதோட வார்டெக்ஸ் என்ன இருக்கு, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, x - h ஹோல் ஸ்கொயர் = -4a × y - k இருக்கு. இப்போ இதுலேருந்து h, k எடுங்க. இதில் h வேணும்னா சைனை மாற்றணும் 1, இதில் k வேணும்னா என்ன பண்ணுறோம், சைனை மாற்றணும். அப்போ என்ன கிடைக்கும் -2. அப்போ 1, -2. அப்போ 1, -2க்கு தான் இதோட வார்டெக்ஸு. அப்போது இதோட வார்டெக்ஸ் 0, 0. இதுலேருந்து இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம். எதுக்கு வரோம், 0, 0 வார்டெக்ஸ்லேருந்து 1, -2ன்ற வார்டெக்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ என்ன பண்ணோம், இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னாவே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். அது ஷிஃப்டிங் தான் ஆரிஜின் தான் அர்த்தம். அதாவது வார்டெக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போ எதை பேஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆகுனா ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த ஆரிஜின்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த இப்போ கிடைக்கிற இந்த வேல்யூ 0,-2 கூட இந்த வார்டெக்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபோக்கஸ் கிடைச்சிடும், ரிக்வயர்டு ஃபோக்கஸு. அப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸ் கூட இதில் இருக்க ஒய் வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறப்போ ரிக்வயர்டு டைரக்ட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ லெங்த் ஆஃப் லேட்டர் செட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குமா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.